விஜய் ஆண்டனி மிர்னாலி நடிக்கும் ரோமியோ ஏப்ரல் 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 16 படம் பண்ண 16 சொல்லுங்க. 175 நாள் ஓடின படம் போக்கிரி. அப்போ கதை சொல்லும்போது கதையை கேட்டு உடனே இது டபுள் சில்வர் ஜூப்ளிடா, அது எப்படி ஆகும், இன்னும் வளரியா நீ, இது டபுள் சில்வர் ஜூப்ளில் ஓட்டுமா அப்படின்னு ஒவ்வொருத்தனும் 20 தடவை பார்ப்போம் இந்த படத்தை. இந்த ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும், என்னடா பண்ண போகிறேன், வீல் ஸ்டேஷனில் கேமரா, அங்கேருந்து சொயின் இப்படி வெளில வருவேன், அங்கேருந்து இங்கே வந்தால் இங்கே தூக்கி ரோல் கொடுத்து இன்னும் இப்படி அப்படி அது போட்டு இது பண்ணி இங்கே பண்ணி இதுக்கப்புறம் மேலே போய் இப்படி தானே பண்ண போகிறேன், இதனால 40 படத்தில் எடுத்துருக்குறேன். ஆமாம்ல அப்படின்னு 40 படத்தில் இந்த ட்ரெயின் போயிட்டு தான் எடுத்துருக்கோம். நம்ம ஒன்றும் இல்லை, அவனுக்கு உள்ளே வந்து உட்காந்து பிறகு அவனுக்கு பண்ணான், அவன் அப்படி பண்ணினே இருப்பான், வருவான்டா அந்த முன்பக்கத்தில். இப்போது அப்படின்னா அதை பார்த்துட்டு அவன் ஓடி வர்றது, இந்த பையன் அந்த புக் வச்சு மறக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பிறகு கையை தூக்குறது, சப்புன்னு உள்ளே வந்தான். ஸோ அவனுக்கு பார்த்தான், இவன் தான் அந்த ஹீரோ, அவனுக்கு கிட்ட வந்தான், அது வந்தான் தோப்புன்னு பிடிச்சி வெளில தானே கண்ணாடி வச்சு வெளில போய் விட்டான். ஸோ இன்னொருத்தன் வந்து தப்புன்னு வச்சான், அவங்க போனான், அடித்து அவனை தூக்கி அந்த டொம்முன்னு அடித்தான், அந்த அப்படியே அந்த பெண்டாச்சு அந்த இது அப்படியே கொண்டு வெளியில் தள்ளனா அந்த பில்லருங்க டக்குன்னு அப்படியே கூட பார்த்தான். வெறும் பில்டப் ஐஸு கீஸெல்லாம் போட்டிருக்கோம். லாஸ்ட்டில் ஒரு பில்லர் டப்பு நம்ம தட்டிட்டு போவோம். 3வது அப்படியே நடப்பான், அவனே எதிர்த்து வச்சுருவான். இதாக சண்டை இருக்கும். ஒரே ராத்திரி எடுத்தேன், ஒன்லி ஒன் நைட். ஸோ அதில் தான் அவனை கூட இந்நேரம் டேரா டூன்னு டான்னு அந்த ஹீரோ இன்ட்ரோ இப்படி இதாண்டா என் புள்ள நாசர் அவன் சொல்கிறதுக்கும் நான் அப்படியா புள்ள வந்தால் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுவேன். டம்மு நான் போட்டு போனான். அங்கேருந்து இந்த சுடுகாட்டிலேருந்து வண்டி ஏறி ஓட ஆரம்பித்தாங்க. இன்னொரு தடவை பாருங்கள், பிரகாஷ் ராஜை சாகடிக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல கூட நின்று சண்டை போட்டிருக்க மாட்டான், ஓடிட்டே தான் கத்த. தட் இஸ் த சேலஞ்ச். எங்கேயுமே நின்று அடிக்க மாட்டான். C345 3 இருக்குது இங்கே. த மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட். கிலோ வெயிட்டை தூக்குனீங்கன்னா கூட 2-3 நிமிஷத்தில் டொப்புன்னு போட்டுருவான். ஆனால் தலையில் வச்சா அது தாங்கிக்கிட்டே போகுது. ஏது கழுத்து தான். சங்கர் நாகன்னு ஒரு பெரிய நடிகர், கேள்விப்பட்டீங்களா, கர்நாடகாவில் ஒரு டிரைவில் போய் கொண்டு போய் டம்முன்னு அடித்தார். அருந்ததி நாக்குன்னு தமிழ்லாம் கூட நிறைய படம் பண்ணாங்க. அந்த அம்மா அவங்க தான் ஒய்ஃபு. அப்படியே தலை வந்து மடியில் விழுந்தது ஷார்ட்டில். இப்போ நீங்கள் எந்த ஃபைட்டராக கூப்பிட்டு நேராக போய் அந்த ட்ரெயின் மேலே போகுது, ஓகே இந்த ஓகே தவிர ஒன்றும் சொல்ல மாட்டான், அவனுக்கு தெரியாது. பஸ்ஸை போய் நேரம் ஐடி ஓகே. இது ஒவ்வொரு உயிரை கொடுத்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ அஜித் பார்த்தீங்கல்ல, ஒரு பண்ணுறாரு ஹம்மர் வண்டி, அது சாதாரண வண்டி வந்து என்ன இருக்கும். ரியலி அப்ரிஷியேட் அஜித் சார். அந்த பக்கத்தில் இருக்கிற பையன் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு. சார், உங்களோட கரியர் பார்க்கும்போது 1989 ஒரு மறக்க முடியாத கரியர்னு சொல்லணும் சார். ஏன்னா 10 படங்கள் சார். இந்த ஒரு வருஷத்துலேயே உங்களோட படம் 10 ரிலீஸ் ஆயிருக்கு. 16 விக்கிபீடியா 10 தான் சார் காட்டுச்சு. 16 படம் பண்ண 16 சில்வர் ஜூப்ளி. 16 படம் பண்ணும்போது எப்படி சார் உங்களுக்கு டைம் இருக்கும்? சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கா டைம் நைட் டே வேலை பண்ணிங்க சார். நைட் அண்ட் டே வேலை பண்ணி முடிச்சிருக்காங்க. நீங்க தொட்டது எல்லாமே சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லும் போது, இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான படம் தமிழ் சினிமாவில் கிரியேட் பண்ண 175 நாள் ஓடின படம் போக்கிரி. ஸோ இன்றைக்குமே நாங்கள் சின்ன வயசு படம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு படம். கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்து ஒரு சீன் யோசிக்கிறோன்னா அப்படியே ஓடும் சார் படம். அந்தளவுக்கு எல்லா மக்கள் மத்தியில் வந்த ஒரு படம். ஸோ அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கான காரணம், நீங்கள் கிரியேட் பண்ணதான் இன்றைக்கி எங்கள் மைண்டில் விஷுவலாக ஓடுறது. ஸோ அதுலேருந்து சில தருணங்கள் சொல்லுங்கள் சார். போக்கிரி ஃபஸ்ட்டு பண்ணது தெலுங்கு. ஸோ பூரி ஜெகநாத், நான், மகேஷ் பாபு 3 பேரும் கதை சொல்லிகிட்ருக்காரு. அப்போது கதை சொல்லும்போது கதையை கேட்டு உடனே, மகேஷ் இது டபுள் சில்வர் ஜூப்ளிடான்னு, இதா நான் எப்படி சொல்கிறேன், நீ அது எப்படி ஆகும், அவன் இங்கே லோக்கலில் வச்சா மகேஷ், அது எப்படி ஆகும், இன்னும் வளரியா நீ, இது டபுள் சில்வர் ஜூப்ளியில் ஓட்டுமா அப்படின்னு பாடுறா. ஒவ்வொருத்தனும் 20 தடவை பார்ப்போம் இந்த படத்தை. பூரி மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க பாரு, அதெல்லாம் நடக்காதுங்க. சும்மா ஜூப்ளின்னு வேணால் சொல்லுங்கள், 100 days சொல்லுங்கள், ஜூப்ளியே நாங்கள் எதிர்பார்க்கல, நீங்கள் ஜூப்ளின்றீங்க. டபுள் சில்வர் ஜூப்ளி எழுதி வச்சுக்கோ. என்ன பார்த்தேன், சரி சிம்பிளாக வச்சுக்குவோம். டபுள் ஜூப்ளின்னு கேட்ட உடனே நம்ம 3 பேர் எங்கே இருந்தால் எங்கே பார்க்குறோமோ 3 பேரும் பேண்ட் அவுத்துட்டு டான்ஸ் பண்ணணும். இதான் பந்தயம் அப்படின்னு.
ஓகே அப்படின்ட்டாங்க. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட், அவங்க போடாத நிலைமை. எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் என்னுடைய ஆக்ஷனுக்கு இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன்றது அங்கேயே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி 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 பண்ண போகிறேன், இது வந்து இப்படி தள்ள போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனும் இப்படி தான் இருக்க போகுது. உல்ட்டா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இந்நேரம் 10 தலையை வெட்டி இப்படி தூக்கி பண்ணியிருப்பான் என் ஹீரோ அப்படின்னு சொல்கிறது விட்டு, இப்போ இந்நேரம் பார்த்தீங்கன்னா என் ஹீரோ 100 பேர் என்ன பின்னாடி தரத்துருவாங்க, ஹீரோ ஓடிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி உல்ட்டா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது இன்ட்ரொடக்ஷனுக்கே என்னடா ஹீரோ ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து செட் பண்ணோம். அதில் ரொம்ப மெனக்கட்டேன் அந்த இதில். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ட்ரெயின் ஃபைட் இருக்கும். அந்த ட்ரெயின் ஃபைட்டுக்கு ட்ரெயின்லாம் புக் பண்ணிட்டாங்க. காலைல நான் ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிட்டு அங்கே போனேன், அது பார்த்தேன், இப்படி செஞ்சேன். இதுக்கப்புறம் இந்த வீல் கிட்ட பார்த்தேன், இப்படி வச்சேன், இந்த இப்படின்னு எடுத்தேன், போயிட்டு இப்படி வந்தேன், ஜிம்முக்கு வராமல்லாம் பிளான் பண்ணிட்டு அப்படி வந்தேன். அப்படி கண்ணாடியை பார்த்தா இருந்துச்சு கண்ணாடி. என்ன என் ரிஃப்ளெக்ஷன் என்ன பாரு காத்துச்சு. என்னடா பண்ண போகிறேன், வீல் ஸ்டேஷனில் கேமரா, அங்கேருந்து சொயின்னு இப்படி வெளில வருவேன், அங்கேருந்து இங்கே வந்தால் இங்கே தூக்கி ரோடு கொடுத்து இன்னும் இப்படி ஒரு கிக்கு அப்படி அது பட்டு இது பண்ணி இங்கே பண்ணி இதுக்கப்புறம் மேலே போய் இப்படி தானே பண்ண போகிறேன். இதானே 40 படத்தில் எடுத்துருக்குற. ஆமாம்ல அப்படின்னு 40 படத்தில் இந்த ட்ரெயின் போயிட்டு தான் எடுத்துருக்கோம் நம்ம, இது ஏன் மறுபடியும் எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு திடுக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. மகேஷ் காட்சா போனேன். மகேஷன் என்ன ஃபைட்டே இல்லாமல் ஃபைட்டு மாதிரி ஒன்று எடுக்கலாமா அப்படின்னு. சவுண்டிங் குட் நான் ஃபஸ்ட்டு ஃபைட்டு கிடையாது, ஆனால் ஃபைட்டோட த்ரில்லு பயங்கரமாக இருக்கும், சூப்பர் இருக்கும். அப்புறம் பூரிக்கு சொன்னேன், ஐயோ வேணும் ஃபைட்டு வேணும் எனக்கு, கம்முன்னு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. இப்போ கேன்சல் பண்ணேன். நைட் ஷூட்டிங், இது டே கிடையாது, நைட் எஃபெக்ட். பார்த்துருப்பீங்க ட்ரெயின் ஃபைட்டு, எவ்வளோ பெரிய அப்ளாஸு தேட்டரில். ஒன்றும் இல்லை, அவனுக்கு உள்ளே வந்து உட்காந்து பிறகு அவன் பண்ணான், அப்படி பண்ணினே இருப்பான், வருவான்டா அந்த பக்கத்தில் இப்போது அப்படின்னா அதை பார்த்துட்டு அவன் ஓடி வர்றது, இந்த பையன் அந்த புக் வச்சு மறக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பிறகு கையை தூக்குறது, சப்புன்னு உள்ளே வந்தான். ஸோ அவனுக்கு பார்த்தான், இவன் தான் அந்த ஹீரோ, அவனுக்கு கிட்ட வந்தான், அப்படியே வந்தான், தோப்புன்னு பிடிச்சி வெளில தானே கண்ணாடி வச்சு வெளில போய் விழுந்தான். ஸோ இன்னொருத்தன் வந்து தப்புன்னு வச்சான், அவங்க போனான், அடித்து அவனை தூக்கி அந்த டொம்முன்னு அடித்தா அந்த அப்படியே அந்த பெண்டாச்சு அந்த இது, அப்படியே கொண்டு போய் வெளியில் தள்ளனா அந்த பில்லருங்க டக்குன்னு அப்படியே கூட பார்த்தான். வெறும் பில்டப் ஐஸு எல்லாம் போட்டுருப்போம். லாஸ்ட்டில் ஒரு பில்லர் டப்பு நம்ம தட்டிட்டு போவோம். 3வது அப்படியே நடப்பான், அவனே எகிரி குச்சிருவான். இதான் சண்டை இருக்கும். அவன் நேராக ஓடி வந்து அப்படியே போவா, உன்னை பார்த்தா தானே எனக்கு பயமாக இருக்குது, அவங்கள பார்த்து பயப்படல அப்படின்ற முடிப்பு. இதான் காரணம். ஒரே ராத்திரி எடுத்தேன். Only one night I shot that entire action. ஸோ இந்த கான்செப்ட் பிடிச்சி ஒன்று யோசிச்சு, அதை உல்ட்டா யோசிச்சாதான், என்ன நானே காரி துப்பிட்டா தான் ஒன்று புதுசாக வருது இல்லைங்களா? ஸோ நாளைக்கு இன்னொருத்தன் தேட்டரில் துப்புறதோட நம்ம துப்பிக்கிறது தப்பு இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி அது அந்த அப்ரிசியேஷனை ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் இப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது, அந்த யோசனை. இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ், நீங்கள் இந்த எமோஷன்றது வந்து ரொம்ப முக்கியமானதுன்றான் நான் யோசிப்பேன். ஸோ அதில் தான் அவனை கூட இந்நேரம் டேரா டூன்னு டாட்னு அந்த ஹீரோ இன்ட்ரோ இப்படி இதாண்டா என் புள்ள நாசர் அவன் சொல்கிறதுக்கும் நான் அப்படியா புள்ள வந்தால் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுவேன். டம்மு நான் போட்டு போனான். இப்போ அவன் ஓடியாந்தான், தப்புன்னு ஓடியாந்தான். எல்லாருக்குமே ஷாக்கு, இவனா என் புள்ள நாசர் புள்ள அப்படின்னு நினச்சானுங்க. பார்த்தான், அப்போ நான் கொண்டு அடக்கம் பண்ணான். அங்கேருந்து இந்த சுடுகாட்டிலேருந்து வண்டி ஏறி ஓட ஆரம்பித்தாங்க. இன்னொரு தடவை பாருங்கள், பிரகாஷ் ராஜை சாகடிக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல கூட நின்று சண்டை போட்டிருக்க மாட்டான். ஓடிட்டே தான் தக்க. தட் இஸ் த சேலஞ்ச். எங்கேயுமே நின்று அடிக்க மாட்டான். ஓடிக்கிட்டே தான், ஓடிக்கிட்டே டாப் பண்ண முடியுமா. சரி, அது ஒரு பெரிய ட்விஸ்ட். அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன பண்ண, டங்கா கொஞ்சம் ஒரு சவுண்டு போய்டும் அவனுக்கு, பிரகாஷ் ராஜுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இம்பேக்டு. ஸோ என் போய் என்னடா சவுண்டு போய் டிவி விழும், அது விழும், இது விழும், எந்த சவுண்டும் வராது.
டேரக்டர் பூரிய மாஸ்டர் சவுண்ட்லன்னா எப்படி மாஸ்டர், நீ பாரு தேட்டரில் பாரு. பட் எல்லாருக்கும் என் மேலே ஒரு நம்பிக்கை ஜாஸ்தி. மகேஷுக்கு ஒவ்வொரு நம்பிக்கை சொல்கிறத கேளு, நீ பாரு நீ தேட்டரில் அப்படின்றாங்க. ஸோ பண்ணிட்டு சவுண்டே இல்லாமல் நம்ம லாஸ்ட்டில் உடச்ச டங்குன்னு அவனுக்கு அந்த இது வரும். இது எஃபெக்ட்ஸுக்கு போய் உட்காந்து எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது சுத்தமாக போடவே இல்லை சவுண்டை. மாஸ்டர் போடுங்க மாஸ்டர், மிக்சிங்கில் தரீங்க, நான் அந்த கதை வேணாம், நீ மிக்சிங்கில் போட மாட்டேன், நான் போடவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் சாம்பிளர் வச்சு உட்காந்துருப்பார் அவருன்னு. சரி கரெக்டாக மிக்சிங்கு போயிட்டேன், எடுத்துட்டேன். நோ சவுண்ட். ஆனால் தேட்டர் ரிலீஸு ஃபஸ்ட்டு ஃபோனு அவர் மாஸ்டர் பார்க்குறவங்கெல்லாம் அசத்தல்ன்றாங்க மாஸ்டர். அதை ஸோ இது ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நாம் கொண்டு வர்ற ஒரு விஷயம். எப்படி இப்போ அந்த இன்டர்மிஷனில் ஃபஸ்ட் டைம் ஒருத்தனை கில்லர்னு அவளுக்கு தெரியாது, கில்லர்னு தெரிஞ்சால் ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் கில்லர்னு தெரியும். அந்த கில்லர்னு தெரிஞ்ச உடனே அவள் பாப்பா கில்லர் ஆகிமே நினச்சா. நீங்கள் பாருங்க, நல்லா கேமரா அவள் பாயிண்ட் ஆஃப் வியூவாக தான் இருக்கும். அவள் பார்க்கறது அவள் எங்கே தேடி போகிற, அவள் அழுகிறது. ஈவன் மகேஷ் பாபு ஃபைட்டை விட்டு இவன் மூஞ்சில் ரியாக்ஷனில் போய் அழுவா அடி பள்ளெல்லாம் போட்டிருக்கேன், அழுன்னு சொல்லி அழுது தொப்புன்னு விடுவான். அப்படி அந்த மாதிரி அழுது அவள் கேமரா அவள் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இவன் கில்லர் அப்படிங்கிறது தெரியணும். அதுதான் இன்டர்மிஷன். அந்த மாதிரி ஒரு கொண்டு போகிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறோம், இதை அந்த மூமெண்டோரியல் எப்படி இருக்க போகுது, சிலதெல்லாம் நம்ம யோசிச்சு இப்படி பண்ண. இப்போ நீங்கள் ஒக்கடு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்மிஷனில் அவங்க ஓடுறதுக்கு அந்த சேஸில் ஓடும்போது எனக்கு என்ன நினச்சேன்னா, வார்ஃபீல்டில் 16mm கேமரா மேலே அப்படி தப்புன்னு அப்படி எடுத்த பாதி மூக்கு பாதி கண்ணு புல்லட் இப்படிலாம் வருமே, இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸ்டாட்டிக்காக நம்ம வைக்கவே கூடாது. ஸோ அதனால் கேமராமேனு நீ எடுக்காத, லாஸ்ட் அசிஸ்டண்ட்டை கொடு, அவன்ட்டு கொடு கேமரா, அவனுக்கு இன்னொருத்தனை கொடு, எடுக்க தெரியாதவங்களாம் கேமரா கொடுத்து எடுக்க சொன்னோம். அந்த மாதிரி வரணும். அதனால தான் தேட்டரில் அது பேசப்பட்டது அந்த பக்கத்து. புரியுதுங்களா? இன் திஸ் வே யூ ஹாவ் டு திங்க். இப்போ இன்னைக்கு அந்த அதே ஒக்கடில் பார்த்தீங்கன்னா 40 கார் தரத்திக்கிட்டு வரும், முன்னாடி போயிட்டுருப்பான் மகேஷ் பாபு. பாட்டு சாகசம் செய்யரா சாகி சோதர டகடிகட இது இந்த சாங்கு போய் எடுத்துகிட்டே இருங்க. நடுவில் ஒரு இடத்துல பிரேக் பண்ணி ஒரு கடையில் ஒத்த சிகரெட் எடுத்து பற்ற வச்சு எடுக்கிற டேரக்டர் குணசேகரன், சார் என்ன சார் பின்னாடி இடத்துல வராங்க, நீங்கள் போட்டு சிகரெட் தம் பண்ணி. இது யூத்தோடைய விஷயமா, டென்ஷனாக இருக்கும்போது ஒத்த சிகரெட் எடுத்து பற்ற வச்சோன்னா அவனுக்கு தெரியும் சும்மா எங்கோ வைக்கணும்னு. அவன் அடிப்பான் பாரு கிளாஸ் இங்கேன்னு. அதான் நான் அந்த தேட்டரில் அது கனெக்ட் பண்ணிக்கிறது ஆளுங்களோட. அந்த இன்னைக்கு அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க. ஸோ அவன் மூடை கிரியேட் பண்ணி அவனை கொண்டு தேட்டரில் இழுத்துடணும். ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துட்டான்னா அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ இன் தட் வே ஒன்லி. ஸோ போக்கிரி அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு அங்கே பேர் கடைசியில் அவங்களுடைய கட்டகாலம் நம்ம மகேஷ் பாபுக்கும் டைரக்டருக்கும் கரெக்டாக என்னுடைய பொண்ணு கல்யாணத்தில் மாட்டிட்டாங்க ரிலீஸ் அன்னைக்கு. இங்கே நெல்லூர் தான் ஃபஸ்ட்டு 3 மணி ஷோ காலையில் நடக்கும். அதுதான் கரெக்ட் ரிசல்ட் வரும். அவன் சொல்லிட்டான் டபுள் சில்வர் ஜூபிலேன்னா அவர்ற பேண்ட் கல்யாணம் நான் வேஸ்டே ஆகுதுட்டேன். நான் ஜெட்டி எழுதாங்கிறேன் கமா நான் அவருங்க ஓடுறாங்க 2 பேர். தட்டு சொன்ன மாதிரி 20 டைம்ஸ் ஒவ்வொருத்தரும் பார்த்தாங்க தெலுங்குல அந்த படம். அதே மாதிரி இதுவும் தமிழ்லேயும் அதே மாதிரி தான் ஆச்சு, ஹிந்திலையும் அப்படி தான் ஆச்சு 3. ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் ஹிட். ஒரு ரெக்கார்ட் இன்னும் இருக்குது சார் உங்கள்கிட்ட. ஏன்னா 17 வயசுல ஸ்டண்ட் மேன், அப்படியே கட் பண்ண 5 வருஷத்துல ஸ்டண்ட் மாஸ்டர், யங்கஸ்ட் டு பி வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட். அதுதான், அது ஒரு ரெக்கார்டாகவே இன்னும் இருக்கு, பிரேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த சின்ன வயசுல வர்றதுன்றது மிகப்பெரிய சாதனை தான் சார். பட் அதை தாண்டி அந்த வயசுக்கு உண்டான ஒரு சில பருவம் இருக்குல்ல சார், அந்த ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு.
காலேஜ் கட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போகிறது, இந்த தருணங்கள் மிஸ் பண்ணுறதுன்றது இருக்கும்ல சார். ஒரு பக்கம் பிடிச்ச வேலையை பண்ணாலும் ஒரு பக்கம் என்னோட அந்த அந்த வயசுக்கு தேவையானதை நான் இழந்துட்டேனோ. நிச்சயமாக இழந்துட்டேன் சார். அதாவது நல்லா அதாவது சாப்பிட்ற வயசு சில சின்ன வயசில் அருமையான சாப்பாடு, ஏசி, அது இது. இந்த 16-17 வயசில் நல்லா சாப்பிட்ற வயசு, ஏசி இல்லை, ஃபேன் கூட கிடையாது, சாப்பாடு கிடையாது. எவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ இங்கேருந்து ஒரு 15 பைசா பீச்சுக்கு போகிறதுக்கு கோலம்பகத்துலேருந்து அங்கே போய் தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிறதா இருந்தாலும் அங்கே தான் போய் ஆகணும். அப்புறம் அங்கேருந்து திரும்பி வரணும் இல்லைங்களா. ஸோ இந்த காசு இருந்தால் இட்லி 2 சாப்பிட்லாம். இதுக்காக இங்கேருந்து ஓட ஆரம்பிப்பேன் பீச்சுக்கு. அங்கேருந்து முடிச்சு அங்கேருந்து ஓடி வருவேன். ஸோ இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணக்கார பசங்க, அவனுங்கெல்லாம் கேட்டு கமான் மச்சான் வில் கோ இன் திஸ், நோ ஜாக்டா கமான் ஜாக்னு அவனுங்களையும் கூட சேர்த்துக்கிட்டு நான் அப்போ அதாவது தன்மானத்தையும் இழக்க மாட்டேன், இழக்காமல் அவங்களும் கூட சேர்ந்து ஓடி ஆடுவானுங்க. போயிட்டு அங்கேருந்து இங்கே வரும். சரி, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அதான் விட்டு கொடுக்காம. அது கஷ்டங்கள் சாப்பாடுக்கு இல்லாமல் அந்த வெறும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறது எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் கடுமையான கஷ்டங்கள். அதெல்லாம் அதனால தான் நான் எல்லாருக்குமே ஒன்று தான் சொல்லுவேன், சின்ன வயசில் இப்போவே நம்ம வந்து குழந்தைங்களை நல்லா ஃபீடு பண்ணுறீங்க, அப்புறம் நல்லா அதுங்க நீங்கள் பயங்கரமாக செலவு பண்ணிட்டு கடைசியில் அதுங்க இளைஞர்களாக இருக்கும்போது அதுங்க கேட்கும்போது கொடுக்க முடியாதுன்னு போது அந்த கஷ்டங்கள் இருக்க. இப்போ தகப்பனோட தலையை சொறியுவான் அவனுக்கு, பசங்களுக்கு தெரியாமல், ஐயோ என் பையனுக்கு இது கொடுக்க முடியலையே, என்னன்னு படா அப்படின்னு சொல்லும்போது அவன் உள்ளுக்குள்ளே இருந்து வர்ற வேதனை, அந்த அந்த வெளியில் வர அந்த மட்டும்தான் அவனுக்கு கேட்கும். அந்த உள்ள அந்த அவன் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுது அந்த வார்த்தையை சொன்னான் அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு கொடுக்க முடியல என் பிள்ளைக்கு, நான் இப்படியெல்லாம் அவனை கொடுத்துறடா, கேக் கேட்டால் கேக் கொடுத்தேன், சாக்லேட்னா சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், அது பண்ணேன் இது பண்ணேன். ஆனால் இப்போ நீ கேட்க ஒரு பிரியாணினால வாங்கி கொடுக்க முடியலையே, இன்னைக்கு சண்டே எனக்கு ஏன் பிரியாணி வேணும்னா கொடுக்க முடியலையே. நான் பாருப்பா என் ஃப்ரெண்டு இதில் போகிறேன், எனக்கு இந்த ஷர்ட் போட்டிருக்கான்ப்பா, இந்த ஜீன் வாங்கியிருக்கான்ப்பா, இதெல்லாம் ஒரு கனவாகவே இருந்தது. ஸோ அது வந்து எல்லாரும் அது அப்போவே சேமித்து அதுக்கு என்ன பண்ணணும். ஸோ நான் யோசிக்கும்போது இப்படி தான் யோசித்தேன். நான் வீடு கட்டும்போதாகட்டும் எதுவாக இருந்தாலும் 250 ரூபா இருந்தால் என் குடும்பம் சாப்பிடும். ஒரு மாதத்துக்கு செலவாகிறது 250 ரூபா. இது ஏன் 2500 ஆகாது அப்படின்னு நினச்சேன், 2500 ரூபா ஆச்சு. இது ஏன் 25,000 ரூபா ஆகாதுன்னு நினச்சேன், 25,000 ரூபா ஆச்சு. ஏன் 2.5 லட்சம் ரூபா ஆகாதுன்னு நினச்சேன், 2 லட்சமும் ஆகுது இல்லைங்களா. ஸோ அப்போ இதை நினச்சாதான் அதுக்கு உண்டான சேமிப்பு உங்களால் சேமிக்க முடியும். தீஸ் திங்ஸ் இப்போ எங்களுக்கெல்லாம் பொண்ணே கொடுக்க மாட்டாங்க ஃபைட்டர்ஸ்க்கு. இவங்க வந்து டேஞ்சரஸ் ஒர்க்கு, சர்க்கஸ்கார மாதிரி, இவங்க எப்போ என்ன ஆகுமோ தெரியாது. அதனால தான் எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தா லவ் மேரேஜாக தான் இருக்கும், இதுவே இருக்காது. இப்போ இந்த காதலன் காதலியை நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னா, நான் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றினேன் தைரியமாவான்னு சொல்லுவான். அது உண்மை இல்லை. அந்த ஃபைட்டர்ஸ் மாத்திரம் அவன் கடைசி வாழ்நாள் வரைக்கும் அவன் உயிரை கொடுத்து தான் காப்பாற்றுறான் அந்த குடும்பத்தை. ஸோ அந்த கிரெடிட்டு அவங்களுக்கு இருக்கு. என்ன தான் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பக்குன்னு ஒரு ஷூட்டிங்கு அவன் போகும்போது போயிட்டு வருவானா திரும்பி, அவன் வர்ற வரைக்கும் என்ன கேரண்டி. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டண்ட் நடிகர்களுடைய ஃபேமிலிக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் சேஃப்டி அலைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த சேஃப்டி எப்படி வந்தது, ஒவ்வொருத்தனுடைய உயிர் தியாகங்கள் பண்ணி தான் அந்த சேஃப்டியை நாங்கள் கண்டுபிடிச்சோம். முதல்லலாம் குழந்தைங்களுக்கு இந்த குட்டிக்கரணம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஒரு தலானியை போட்டு முதல்ல குட்டிக்கரணம் ஒரு பெல்ட் அடிமா, ஒரு குட்டிக்கரணம் போடு அப்படின்றத மெதுவாக அந்த கழுத்தை தாண்டி பண்ணுறதுக்கு. இது ஏன்னா C3, 4, 5 3 இருக்குது இங்கே. இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட்டு, அதாவது உங்கள் பாடியில் எது ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கை தான், கை எல்போ இல்லை கால் முட்டி, இதானா? கழுத்து தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட். 300 கிலோ வெயிட்டை தூக்குனீங்கன்னா கூட 2-3 நிமிஷத்தில் டொப்புன்னு போட்டுருவான். ஆனால் தலையில் வச்சா அது தாங்கிக்கிட்டே போகுது, அது கழுத்து தான். ஆனால் இது எவ்வளோ வரைக்கும் தாங்குன்ற ஒரு இது இருக்குது. இது எது வரைக்கும் தாங்கும்? 500 பவுண்ட் இம்பேக்ட் வரைக்கும் இது தாங்கும்.
500 பவுண்ட் இம்பேக்ட்டுக்கு மேலே போச்சு. இது இப்படி இழுக்கும். நீங்கள் ஒன்றும் போய் இதில் இடிக்க வேணாம், பிடிக்க வேணாம். இது இம்பேக்ட் அப்படி போச்சுனாலே இந்த தலை தனியாக வந்துடும், செப்பரேட்டாக போயிடும். இப்போ சங்கர் நாகன்னு ஒரு பெரிய நடிகர், கேள்விப்பட்டீங்களா? கர்நாடகாவில் பெரிய ஹீரோ. அவர் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெருசாக வந்து இருந்தார். ஒரு டிரைவில் போய் கொண்டு போய் டம்முன்னு அடித்தார். அருந்ததி நாக்குன்னு தமிழ்லாம் கூட நிறைய படம் பண்ணாங்க. அந்த அம்மா, அவங்க தான் ஒய்ஃபு. அப்படியே தலை வந்து மடியில் விழுந்தது, அவருடைய தலை. அந்த இம்பேக்ட் 500க்கு மேலே போனால் அவ்வளோதான். அந்த மாதிரி நிறைய பேர் இழந்திருக்கோம் நாங்கள். ஸோ இது அது எங்கெங்கெல்லாம் வரும்? இப்போ ஒரு கார் ஜம்ப் பண்ணுறோம். இப்போ அந்த கார் ஜம்ப் பண்ணும்போது அந்த போர்டு மேலே தொடுக்கு அப்படி ஏறுதுன்னு வச்சுங்களேன். இது வந்து 750க்கு மேலே இருக்கும் இம்பேக்ட். அந்த துப்பு ஏறுறது, லேண்ட் ஆகிறது 1000 மேலே இருக்கும். ஆனால் இது 500 பவுண்டுக்கு மேல் போச்சு, ஒரு இது போனாலும் செப்பரேட் ஆகிடும் தலை. இது எப்படி போய் ஓஹோ இதனாலயா, அப்போ நெக் பெல்ட் போடணும், போட்டு அதை ரெடியூஸ் பண்ணணும், 400 கொண்டு வரணும், எவ்வளோ இம்பேக்ட் ஆனாலும் கொண்டு வரணும். அதை கண்டுபிடிச்சோம் உயிர் ஒருத்தன் போன பிறகு. ஸோ இது போட்டாச்சு. இதே போய் நேரம் இப்படி குத்திச்சுன்னு வச்சுங்க, இந்த ஸ்டேரிங் இருக்கு இல்லையா, அது உள்ள ராடு ஒன்று இருக்கும், நேரம் இங்கே குத்தி இப்படி போயிடும் பின்னாடி. அது பண்ணால் நறுக்குன்னு அப்படி போய் அந்த போயிடும். ஸோ அதுலேருந்து காப்பாற்றுறது எப்படி? ஸோ அதுக்கு ஒரு பேண்டு. ஸோ இவன் அந்த போர்டு ஏறுற வரைக்கும், அந்த போர்டு ஏறினோடனே எல்லாம் போட்டு ட்ரிப் பண்ணியிருப்போம். இது ஏறின உடனே தப்புன்னு இழுத்து அது வச்சு அது வரைக்கும் அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் பூரா அந்த போர்டு மேலே தான் இருக்கும். அந்த போர்டு ஏன்னா இப்படியும் அப்படியும் போயிட்டா நான் டாப்பில் ஆகிடும் இல்லை, அதனால இப்படி நேரம் இப்படி போவோம். ஸோ இது அந்த ஏறுறதுக்கு டைமில் பிடிச்சி இழுத்தா நேரம் வந்து ஸ்டேரிங் அடியில் போயிடும். ஸோ இது பூரா பற்ற வச்சுருக்கோம், அந்த வண்டி பூரா பைப் பற்ற வச்சுருக்கு. ஸோ இது என்ன ஒன்றாலும் நசுங்கினாலும் ஒன்றாகாது. ஸோ இது நசுங்கி ஆள் செத்து போன பிறகு இது கண்டுபிடிச்சது அது. ஸோ அதனால் உருண்டு போனால் என்ன ஆகாது, உள்ளே இருந்தால் சேஃப். இப்போ இட்ஸ் ஃபுல்லி ப்ரொடெக்டட். சூப்பர். இதுக்கப்புறம் நேராக ரொட்டேட் ஆகி டவுன் போனால் கார் பற்றிக்கிச்சு, ஸ்பார்க் வந்து பற்றிக்கிச்சு, ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ யார் போய் கட் பண்ணி அவனை காப்பாற்றுவா? இஸ் பர்ன்ட், அவன் உயிர் போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஷார்ட் வேணும். ஷார்ட்டில் இப்போ நீங்கள் எந்த ஃபைட்டராக கூப்பிட்டு நேராக போய் அந்த ட்ரெயின் மேலே போகுது, ஓகே, இந்த ஓகே தவிர ஒன்றும் சொல்ல மாட்டான், அவனுக்கு தெரியாது. பஸ்ஸை போய் நேரம் ஐடி ஓகே, அது நடக்குதா நடக்கல அது ரெண்டாவது விஷயம். பட் ஐ வில் சே ஓகே, தட்ஸ் ஆல், ஐ வில் ஹிட், யூ ஹேவ் டு டேக் மை ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இப்போ இந்த ஃபயர்லேருந்து எப்படி காப்பாற்றுறது? ஸோ டிஸ்கனெக்ட் த பெட்ரோல் டேங்க். பெட்ரோல் டேங்கை ஃபுல்லாக தூக்கி போடுறது தூரம். இப்போது அந்த வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் இவ்வளோ பெட்ரோல் ஊற்றுறது. இப்போ ரன்வேக்கு தூரம் வந்து நேராக ஏறுவோம் இல்லையா, அது நேராக வந்து இந்த போர்டு பக்கத்தில் போப்பான்னு சொல்லுவோம். இப்போ இந்த பெட்ரோல் டேங்க்கில் அந்த ஊற்றி முன்னாடி கட்டிடுவோம். சர்ன்னு வந்து இந்த போர்டு கிட்ட வரும்போது ஒரு சொட்டு பெட்ரோல் இல்லாமல் காலி ஆகிடணும் அந்த பாட்டில். கால்குலேஷன், அந்த கால்குலேட்டுக்கு ரிஹர்சல் பார்க்குறது. அதுக்கப்புறம் அதை ஓகேன்னு அவ்வளோ வச்சுட்டு அங்கேருந்து விட்டோம்னா செகண்ட் போயிடுவோம். ஸோ நோ ஃபயர் ஆக்சிடென்ட். இது ஒவ்வொரு உயிரை கொடுத்து கொடுத்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இவ்வளோ மெனக்கடல் தெரியும் இல்லை சார், நமக்கு உயிர் போகும், இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது, இருந்தாலும் தாண்டி உயிர் போகும். இம்பேக்ட் இதுமே டைமிங். இப்போ ஒரு இருக்கிறதுல ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் கஷ்டம், ஒரு செகண்ட் முன்னாடி போனாலும் கஷ்டம். அந்த டைமிங் பர்ஃபெக்டாக எடுத்தால் தான் கரெக்டாக சேஃப் லேண்டிங். நீங்கள் நினைக்கலாம் கேபிள் இருக்குது அவர் ஓகே, ஹீரோஸ் கூட ஜம்ப் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு. இப்போ அஜித் பார்த்தீங்கல்ல, ஒரு பண்ணுறாரு ஹம்மர் வண்டி, அது ஸோ ஸ்ட்ராங் வெஹிக்கிள். சாதாரண வண்டி வந்து என்ன இருக்கும் அதில்? இன்னொரு பாருங்க அவருடைய மென்டாலிட்டியை. தட் வாட் ஐ ரியலி அப்ரிஷியேட் அஜித் சார். அந்த பக்கத்தில் இருக்கிற பையன் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு அவர். அந்த அங்கே அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. இஸ் அ ரேசர், ஹி நோஸ், ஹி பயன்றது கொஞ்சம் கூட கிடையாது அவருக்கு. இஸ் அப்சல்யூட்லி ஹி இஸ் டேர் டெவில் மேன். ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
பட் அந்த அந்த விஷயத்தில் கூட அடுத்தவங்களுக்கு அடிபடக்கூடாது, தனக்கு அடிபட்டால் கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ், காமன் திங்ஸ் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா? ஸோ அது எல்லாருக்கும் வந்துருமான்னு யோசிக்கிறோம், எல்லாருக்கும் வரணும். அடிமை பெண் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் ஃபைட்டு வேர்ல்டு வைடில் வெள்ளக்காரனுங்களே திணறாங்க. எப்படி எடுத்தாங்கன்னா, பிகாஸ் தெர் இஸ் நோ சிஜி தோஸ் டேஸ். சிஜின்னா பண்ணிக்கலாம், அதை ஃபஸ்ட் டைம் அப்போல்லாம் மிருகத்துக்கு வாயை தைச்சி தான் சண்டை போடுவாங்க எல்லா இதுலேயும். இது ஓப்பன் மவுத்தில் எங்கள் அப்பா எடுத்தார் அந்த ஆக்ஷன். ஸோ மை ஃபாதர் ஆல்வேஸ் ஸ்மோக் 555 சிகரெட். கையில் அப்படி 555 சிகரெட் அவருக்கு 7 மணியான கை முடியாது அவருக்கு. ஸோ அந்த 200 பேரோட சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரே how many days it will come. ஸோ லாஸ்ட் இன் தட் வே. ஒரு வருஷத்தில் வீடு கட்டி லான் வச்சு சேர் போட்டு எங்கள் அப்பா கையில் மறுபடியும் அந்த 555 சிகரெட்டு அந்த கையில் ஸ்காட்ச் கொடுக்கணும். இது ஒன்று தான் என்னுடைய ஆம்பிஷன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல. ஸோ யார் எந்த இடத்துல எந்த உயரத்துலேருந்து குதிக்க சொன்னாலும் நான் குதிச்சுடுவேன். 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபான்றது பெரிய விஷயம் அந்த காலத்தில். என்ன ஆயில் ரேகா எப்போ பார்த்தேன், சாக மாட்டோம் போடா, உங்க அடிபட்டா போட்டேன் எங்கள் அப்பனுக்காக, எனக்கு கொடுத்த உயிர் கொடுத்தவன் அவனுக்கு என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய. அதே ஐ லவ் மை ஃபாதர் லைக் எனிதிங். எங்கள் அப்பாவுக்கு அதே மாதிரி இதையும் கொடுத்து இதையும் கொடுத்து அவர் பார்த்தோடு தான் அவர் கண்ணில் அந்த கிளிட்டர், என் கண்ணில் அந்த கிளிட்டரு. விஜய் ஆண்டனி மிர்னாலி நடிக்கும் ரோமியோ ஏப்ரல் 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.